தம்பி இந்த சீனை பத்தி மேடம் கிட்ட டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்பதான் யதார்த்தமா சூப்பரா வரும். சரிங்க நான் உள்ள இருக்கும்போது வேற யாரையும் நீ உள்ள விட்டுறாத. சரிங்க சார். இங்கே நிக்கணும் புரியுதா? சார் அது என் பாக்கியம் சார். ஹே உண்மைதானே தம்பி? நீ என்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கனா அதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும். நான் அதை சொல்ல சார். மேடத்துக்கு காவல் காக்கறத சொல்ல சார். ஏய் நல்லா வருவடா. தேங்க்யூ சார். பெரிய டைரக்டரா வருவேன். தேங்க்யூ சார். அட ஏன் ஹீரோயினியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்காத, தொலைச்சு விடுவேன். வந்து காவலுக்கு இருடா. டேய் டைரக்டர் வந்திருக்குன்னு சொல்லு. மேடம் டைரக்டர் வந்திருக்கே இருக்கணும். எஸ் கம் இன். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், யாரையும் உள்ள விட்டுறாத. ஓகே சார். வணக்கம் மேடம். ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. அது எப்படி மேடம்? நமக்கு முன்னாடி வேணாம் மேடம், நான் நினைக்கிறேன் மேடம். சரி சீக்கிரம் சீனை சொல்லுங்க. ஓகே மேடம் ஓகே மேடம். மேடம் ஃபர்ஸ்ட் ஷாட்டை அப்படி ஓபன் பண்றேன் மேடம். நீங்க மலை மேல இருக்கிற முருகனை தரிசிக்க கார்ல போயிட்டு இருக்கீங்க மேடம். அந்த கார்ல இருக்கிற பிரேக் ஒயரை உங்க புருஷனும் உங்க அத்தையும் உங்களுக்கு தெரியாம கழட்டி விட்டுட்டாங்க. அது தெரியாத அப்புறாடியான நீங்க காரை எடுத்துட்டு மலைப்பாதையில போயிட்டே இருக்கீங்க மேடம். திடீர்னு ஒரு இடத்துல பிரேக் போடுறீங்க, பிரேக் பிடிக்கல. ஷாக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க கார் உங்க கண்ட்ரோல்ல இல்லாம லெஃப்ட் ரைட் போயிட்டே இருக்குது. ஒரு மரண பயம். உடனே முருகா என்னை காப்பாத்து, முருகா என்னை காப்பாத்து கத்துறீங்க. அங்க வைக்கிற மேடம் ட்விஸ்ட். வாட் ட்விஸ்ட்? நீங்க ஏற்கனவே மலைவாசி பொண்ணுன்றதுனால உங்க அபய குரலை கேட்ட ஒரு கரடி எங்கிருந்தோ பாஞ்சி வேகமா வந்து உங்க காரை சடக்குன்னு நிறுத்தி உங்களை காப்பாத்துது மேடம். ஸ்டாப் நிறுத்துங்க. வாட் என்ன கதை சொல்றீங்க? வாட் ஸ்டோரி இஸ் திஸ்? எந்த காலத்துல இருக்கீங்க? பழைய படத்துல வருமே அந்த கதை மாதிரி கரடி, சிங்கம், யானை, குரங்கு, பாம்பு இத வச்சுலாம் கதை சொல்றீங்க? சி மாடர்னா கதை சொல்ல தெரியாதா? மாடர்ன். ஆமா மேடம் மாடர்ன். இதெல்லாம் பழசு டைரக்டர், வெரி ஓல்ட். இப்போ நான் சொல்ற மாதிரி சீனை மாத்துங்க. ஓகே சொல்லுங்க மேடம் உடனே மாத்துறேன் மேடம். சொல்லுங்க மேடம். சி நான் காப்பாத்துங்கன்னு கத்துன உடனே எந்திரன் படத்துல ரஜினி வர மாதிரி முருக பெருமான் ரோபோவா வந்து என்ன காப்பாத்தணும். அப்போதானே சீன் புதுசா இருக்கும். மேடம் கரடி இடத்துல ரோபோட். சூப்பர் மேடம். மாடர்னா திங்க் பண்றீங்க மேடம். மேடம் நீங்களும் மாடர்ன், உங்க தாட்டும் மாடர்ன் மேடம். இப்போ நீங்க எனக்கு பர்டனா இருக்கீங்க. சோ ப்ளீஸ் எடுத்து காலி பண்ணுங்க. நீங்க எதை எப்படி மாத்தி போட்டாலும் அது நல்லாதான் மேடம் இருக்கு. மேடம் நான் இப்படி சொன்ன கதையை நீங்க அப்படி மாத்தி போட்டத நான் அப்படியே எடுத்துறேன் மேடம். சூப்பரா இருக்கு மேடம். மேடம் ஜூஸ் சாப்பிடுறீங்களா மேடம்? பாய். சாரி மேடம். பாய். நான் போய் எடுத்துறேன் மேடம். வர மேடம். செல்வி ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர். பேர் என்ன? உங்க அட்ரஸ் சொல்லுங்க. நான் இங்க இன்ஸ்பெக்டர் சார் ஃபோன் பேசிட்டு அர்ஜென்ட்டா ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் சார். முதல்ல பதட்டப்படாதீங்கம்மா, உட்காருங்க சார். இப்ப சொல்லுங்க சார். என் பொண்ணு ரோஜாவை அந்த அர்ச்சனா ஐஏஎஸ் கடத்தி கொன்னுட்டா சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? என் பொண்ணு அந்த அர்ச்சனா கொலை பண்ணிட்டான்னு சொல்றேன். அவ மேல நடவடிக்கை எடுங்க சார். மேடம் என்ன சொல்றீங்க நீங்க? அர்ச்சனா ஐஏஎஸ் இந்த சென்னை மாவட்ட கலெக்டர், அவங்களா உங்க பொண்ணை கொலை பண்ணாங்க? அது சரி, உங்க பொண்ணுக்கும் அர்ச்சனா ஐஏஎஸ்க்கும் என்ன சம்பந்தம்? பாத்தியா நான் இதுக்கு தான் சொன்னேன். டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. என்ன இன்ஸ்பெக்டர், எனக்கும் அர்ச்சனா குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சே தெரியாத மாதிரி கேக்குறீங்கல்ல? நான் சொல்றேன். கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்திருக்கேன்ல, என்ன சம்பந்தம்னு நானே சொல்றேன். என் பொண்ணு ரோஜாவை அர்ச்சனா ஐஏஎஸ் இருக்கல்ல, அவளுடைய தம்பி முத்துவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கோம். அந்த பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்து என் பொண்ணு அந்த அர்ச்சனாவுக்கு பிடிக்கிறதே கிடையாது.
நேத்திக்கு ஏதோ என் பொண்ணுக்கும் அவளுக்கும் ஏதோ குடும்ப தகராறு வந்திருக்கு. அதுக்கு அந்த அர்ச்சனா என் பொண்ணு கோவமா மிரட்டி வலுக்கட்டாயமா வெளியில கூட்டிட்டு போயிருக்கா. எங்க கூட்டிட்டு போனா என் பொண்ணு என்ன ஆனான்னு இது வரைக்கும் தெரியல சார். தகவல் தெரிஞ்சு நாங்க அத அந்த அர்ச்சனா கிட்ட கேட்டோம். அதுக்கு அந்த அர்ச்சனா முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்றா. என் மகளை ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்கிறதா பேசிருக்கா சார். அவளே தானா காணாம போன மாதிரி என்கிட்ட அவ சொல்றா சார். சார், என் தங்கச்சி அவ கடத்தி கொலை பண்ணிருப்பாளோ நான் சந்தேகப்படுறேன். இங்க பாருங்க, நீங்க உடனே அந்த அர்ச்சனாவை கைது பண்ணி என் தங்கச்சியோட உண்மையான நிலவரத்தை கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்தாங்க சார் கம்ப்ளைண்ட். சாரிங்க, உங்க கம்ப்ளைண்ட்டை நான் வாங்க மாட்டேன். உங்க குடும்ப பகையை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அர்ச்சனா ஐஏஎஸ் மேல வீணா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா நான் சந்தேகப்படுறேன். என்ன சார் நீங்க புகார் கொடுக்க வந்த எங்களே சந்தேகப்படுறீங்க? இப்போ நீங்க இந்த புகாரை வாங்கல, உங்க ஹையர் ஆபீசர் கிட்ட உங்களை பத்தி நான் புகார் கொடுப்பேன். அப்படிங்களா? உங்க கம்ப்ளைண்ட அசிஸ்டன்ட் கமிஷனர் போய் கொடுங்க. அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறதோ எடுக்கட்டும். வாங்க போலாம். வாடா. ஹலோ பிரியா, நான் அர்ச்சனா பேசுறேன். சொல்லுங்கக்கா. அங்க ரோஜா வந்திருக்காளா? இல்லக்கா, ரோஜா இங்க வரலையே. சரி, தேங்க்ஸ். நீ ரோஜாவை பத்தி இங்க வந்தாளா? இல்ல முத்து. இங்க வரலையா? என்ன முத்து, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன்னை பார்க்கணும் சொல்லிட்டு இருந்தா, அதான் இங்க வந்திருந்தா அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். முத்து, ரோஜா 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணியிருந்தா. கார்த்தியாவை பார்க்க போறதா சொல்லி என்னையும் வரையான்னு கேட்டா. அநேகமா அவளைதான் பார்க்க போயிருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் சுதா, நான் அங்க போய் பார்க்கறேன். வரேன். சார், என் தங்கச்சி ரோஜா உங்க பொண்ணு நந்தினியை பார்க்க வரதா சொன்னாங்க. உங்க பொண்ணு எங்க சார் போயிருக்காங்க? என் பொண்ணு காலையிலே ஆபீஸ் போயிட்டா சார். நேத்து தான் உங்க தங்கச்சி ரோஜா இங்க வந்தா. இன்னைக்கு வரல சார். என்னாச்சு சார்? ஒண்ணு இல்ல. அக்கா, அக்கா, நானும் எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன். ஆனா அவ எங்க போனானே தெரியல. வாங்க மாமா. பொண்ணு, என்னாச்சுப்பா? ரோஜா கிடைச்சிட்டாளா? அத்தை, நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். அவ ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் கேட்டு பார்த்தேன். ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ஆமா சின்னதா, நானும் எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டேன். ஆனா எங்கேயுமே கிடைக்கல. அக்கா, அவ எங்க போயிருக்க போறா? யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா. பசிச்சா தானா வீட்டுக்கு வந்து சேருவா. அப்படிலாம் நினைச்சு விட்டுட முடியாது. என்ன பண்ணலாங்கிற அர்ச்சனா? அதான் மாமா யோசிச்சுட்டு இருக்கேன். நேரம் ஆக ஆக ரொம்ப பயமா இருக்கு. நானும் அவ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டேன். எல்லாரும் அவ எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. வாங்க. மேடம், உங்க மேல ஒரு புகார் வந்திருக்கு. என் மேல புகாரா? யார் கொடுத்திருக்காங்க? வசந்தா மதன் மேடம். வசந்தாமா அவங்க மக ரோஜாவை நீங்க கடத்திட்டதாகவும் உங்களால அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கலான்னு சந்தேகப்பட்டு உங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க மேடம். ஏன் சார், யார் வேணா யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அத ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு நீங்க என்கொயரி பண்ண வந்துருவீங்களா? அர்ச்சனா ஒரு ஐஏஎஸ்ங்க, அது உங்களுக்கு தெரியாதா? யார் புகார் கொடுத்தாலும் விசாரிக்க வேண்டியது அவங்களோட கடமை. அதனால நம்ம ஒத்துழைச்சுதான் ஆனோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. யாரும் ஆத்திரப்பட்டு பேசிட வேணாம். மேடம், உங்க மேல கொடுத்திருக்கிற இந்த புகாருக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? இந்த புகார்ல கொஞ்சம் கூட உண்மை இல்லை. இது திட்டமிட்டு என் மேல கலங்கம் சுமத்ததுக்காக கொடுத்த புகார். நான் என் தம்பியோட மனைவி ரோஜாவை கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன்.
அந்த நேரத்துல எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதை அட்டென்ட் பண்ணி திரும்பி வரதுக்குள்ள அவ அங்க இல்ல. நான் அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். ஆனா ரோஜா அங்க இல்ல. ஒருவேளை வீட்டுக்கு வந்திருப்பாளான்னு வீட்டுக்கு வந்து பார்த்தேன். இங்கேயும் இல்ல. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். அங்கேயும் வரலன்னு தெரிஞ்சது. இதுதான் சார் நடந்தது. சார் 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 அர்ச்சனா போய் சொல்றா சார். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க சார். என் பொண்ணு கவுன்சிலிங் கூட்டிட்டு போறேன்னு கட்டாயப்படுத்தி தரன்னு இழுத்துட்டு போயிருக்கா சார். வீட்டுக்கு வரும்போது இந்த அர்ச்சனா மட்டும் தான் திரும்பி வந்திருக்கா சார். முதல்ல அது உண்மையே இல்லையான்னு கேளுங்க சார். சார் இந்த வீட்ல இருக்கிறவங்க பதில் சொல்ல மாட்டாங்க சார். ஏய் ரமாமணி, ஏண்டி சும்மா இருக்க? சொல்லுடி. ஆமா ஆமா அப்படிதான் இழுத்துட்டு போனாங்க. நான் பார்த்தேன். கேட்டிங்களா? ஏய் ரமாமணி வாயை மூடுறீ. நான் ரோஜாவை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனது என்னமோ உண்மைதான். பாத்தீங்களா பாத்தீங்களா, அவளே ஒத்துக்கிட்டா. என் பொண்ணு எங்க வீட்டுக்கு வரல, இங்கேயும் வரல. அப்போ கூட்டிட்டு போன இவ தானே பொறுப்பு. இதுக்கு இவ தானே பதில் சொல்லி ஆகணும். எனக்கு ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுங்க. நான் அவளை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருவேன். எதுக்கு எதுக்கு இப்போ நீ 24 hours டைம் கேக்குற? முழுசா என் பொண்ணை கொன்னுட்டு தடையுமே தெரியாம காணா போன மாட்டீங்களா சார்? இப்பவே என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இல்லனா இவளை தூக்கி ஜெயில போடுங்க சார். டைம் கொடுத்தீங்கன்னா கேஸை தசை திருப்பி விட்டுருவோம் சார். ஆமா சார், இங்க பாருங்க, நீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் சட்டம் ஒரே மாதிரி தானே? இல்ல அரசாங்க அதிகாரிங்க தப்பு பண்ணா அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கா? சொல்லுங்க சார், அப்படி ஏதாவது இருக்கா? சொல்லுங்க சார். சார் என் பொண்ணுக்கு ஆதரவா இந்த வீட்டுல ஒருத்தர் கூட இல்ல சார். என் பொண்ணை இந்த அர்ச்சனை இழுத்துட்டு போகும்போது இனி இந்த ரோஜா திரும்ப வரமாட்டான்னு சொல்லிக்கிட்டே இழுத்துட்டு போயிருக்கா சார். ஏதோ ஒரு திட்டத்தோட தான் என் மகளை இவ கடத்திட்டு போயிருக்கா சார். சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? இந்த அர்ச்சனா சொன்ன மாதிரியே என் தங்கச்சி திரும்ப வரல பாருங்க. முதல்ல இந்த அர்ச்சனா தூக்கி உள்ள போடுங்க சார். சார், மேடமோட கார்ல இந்த சுடிதார், துப்பட்டா, செல்போன் இருந்துச்சு சார். மேடம், இப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க? ஐயோ 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 ஐயோ, இது என் பொண்ணோட ட்ரெஸ் ஆச்சே. அவ பிறந்த நாளைக்கு நான் ஆசையா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் ஆச்சே. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அடி பாவி, உனக்கு பிடிக்கலன்னா என் பொண்ணு என் வீட்டுக்கு அனுப்பிருக்கலாம்ல. அவளை என் கண்ணுக்கு கண்ணா வச்சு பாத்துருப்பேனே. இப்படி பண்ணிட்டியேடி. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏசி சார், என் தங்கச்சியோட ட்ரெஸ் பாருங்க, அதுல ரத்தக்காரர் இருக்கு. ராஜா, சார், என் தங்கச்சி ட்ரெஸ்ல எப்படி சார் ரத்தக்காரம் பட்டிருக்கோம்? அப்படின்னா இங்க என் தங்கச்சியை தாக்கி இருக்காங்க. ஆதாரத்தை மறைக்கிறதுக்காக ரத்தக்காரம் படிஞ்ச இந்த ட்ரெஸ் கார்ல மறைச்சு வச்சிருக்காங்க சார். இதுக்கு மேல என்ன சார் சாட்சி வேணும்? இவளை அரெஸ்ட் பண்ணுங்க சார். முட்டாள்தனமா பேசாத. யாராவது கொலையை பண்ணிவிட்டு அதுக்கான ஆதாரத்தை காருக்குள்ளே ஒளிச்சு வச்சுக்குவாங்களா? சார், பார்த்தாலே தெரியல, இது திட்டமிட்டு பண்ணிருக்கிற சதி சார். இதை யாரோ சட்டம் பண்ணி இந்த பழி அர்ச்சனா மேல போட்டுருக்காங்க சார். இதை நாங்களும் சும்மா விட போறதில்ல சார். பொன்னுரங்கம், நீங்க சும்மா இருங்க. மா, அந்த ட்ரெஸ்ஸை வாங்குங்க. ஓகே சார், கொடுங்கம்மா. மேடம், இது வரைக்கும் கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் அடிப்படையில் உங்களை அரெஸ்ட் பண்றோம். மேடம், ப்ளீஸ் வாங்க மேடம். சார், எங்க அக்காவை கைது பண்ண நான் விட மாட்டேன் சார். காணாம போனதா சொல்றாங்களே ரோஜா, அவ புருஷன் தான் சார். நான் என் மனைவி காணாம போனதுல இவங்க சதி திட்டம் அடங்கி இருக்கு சார். இதுல எங்க அக்காக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. என் பொண்டாட்டி காணாம போயிட்டாங்கிறதுல என்ன விட இவங்களுக்கு என்ன சார் அக்கறை இருக்கு? ஆமா சார். சார், என் பொண்டாட்டி காணாம போனதுக்கும் எங்க அக்காவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல சார். யதார்த்தமா என் மனைவி காணாம போனதை இவங்க ஜோடிக்கிறாங்க சார். பொய் சொல்றாங்க சார். இவங்களை நம்பாதீங்க சார். சார்,
நான் முதல்லயே சொன்னேன்ல சார், இந்த வீட்ல யாருமே என் பொண்ணுக்கு சாதகமா இருக்க மாட்டாங்கன்னு. அதுல இவனும் ஒண்ணு சார். சார், என் பொண்ணு காணாம போனதுக்கு காரணம் தெரியணும்னா இவளை கைது பண்ணுங்க சார். இவளை கைது பண்ணாதான் என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும். ப்ளீஸ் சார், இவளை கைது பண்ணுங்க சார். சாரி மேடம், ஐ நீட் யுவர் கோஆபரேஷன் மேடம். சார், நான் என் மனைவியை விட போறதில்ல சார். நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க சார். மாமா சும்மா இருங்க. சட்டப்படி அவங்க கடமையை செய்யறாங்க. இதுக்காக யாரும் ஆத்திரப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் உணர்ச்சி வசப்படாம பொறுமையா இருக்கணும். என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். போலாம் வாங்க. அர்ச்சனா, ஒன்னும் ஆகாது அர்ச்சனா. நான் லாயரை வச்சு கூட சீக்கிரம் வெளியே கொண்டாந்துடுறேன். கவலைப்படாதீங்க மாமா. என்னால தாங்க முடியல அர்ச்சனா. ஏன் திரும்ப திரும்ப உனக்கே இந்த சோதனை? அர்ச்சனா, நீ தைரியமா இரு. ஒன்னும் கவலைப்படாத, நாங்களா இருக்கோம். படுபாவி. சாரி மேடம். மேடம், உங்களை லாக்கப்ல வைக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருக்கோம். ஆனால் ஆஸ் பர் ரூல்ஸ் நாங்கள் உங்களை லாக்கப்ல வைக்கணும். நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். உங்களை மாவட்ட கலெக்டர்னு சொல்றதை விட மக்கள் கலெக்டர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்களுக்கு நீங்கள் நிறைய செஞ்சிருக்கீங்க மேடம். உங்களை போய் எப்படி லாக்கப்ல வைக்கிறதுன்னு ஒரே யோசனையா இருக்கு மேடம். சட்டம் தன் கடமையை செய்யணும். அது யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்க கூடாது. ஒரு சராசரி பாமரனுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் எனக்கும். எனக்காக எந்த விதமான பாரபட்சமோ சலுகையும் காட்ட வேண்டாம். லாக்கப்பை திறக்க சொல்லுங்க. அம்மா, லாக்கப்பை ஓபன் பண்ணுங்க. எங்க சார் அந்த அர்ச்சனா? ஏ அர்ச்சனா, எங்க எங்க அந்த அர்ச்சனா? எங்க சார் அந்த அர்ச்சனா? ஏ அர்ச்சனா, என் பொண்ணு அநியாயமா கொன்னுட்டியேடி. நீ நல்லா இருப்பியா? ஏண்டி என் பொண்ணு என்னடி பண்ண? சொல்லுடி. உயிரோட எங்கயாவது ஒளிச்சு வச்சிருக்கியா? இல்ல குழி தோண்டி அவளை புதைச்சு வச்சிட்டியா? பாருங்கம்மா, உங்க பொண்ணு உயிரோட இருக்காளா இல்ல இறந்துட்டாளான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ரொம்ப நாளைக்கு உண்மையை மறைச்சு வைக்க முடியாது. என்னைக்கா இருந்தாலும் உண்மை விதை மாதிரி வெடிச்சு மேல வந்துடும். அர்ச்சனா, என்ன சொல்ற நீ? நீ சொல்றத பார்த்தா ஏதோ நாங்க ரோஜா ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி பேசுற. நீங்க ஒளிச்சு வச்சிருக்கிறது தான் உண்மை. என்ன பழி வாங்கறதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க. அடி பாவி, என் பொண்ணு அடிச்சு ரத்த காயத்தோட இழுத்துட்டு போனதே இந்த ஊரே வேடிக்கை பார்த்திருக்கடி. பத்தாததுக்கு அவ துணி ரத்த கரையோட கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நான் உங்க மகளை எதுவும் பண்ணல. நீங்க இப்படிலாம் பேசுறத பார்த்தா ஏதோ என் மேல விரோதத்துல பொய் வழக்கு ஜோடிச்சா மாதிரி இருக்கு. ஏ அர்ச்சனா, உன் மேல எங்களுக்கு என்ன விரோதம் இருக்கு? என் தங்கச்சி கொலை பண்ணிட்டு என்ன அதை மறைக்க பாக்குறியா? விட மாட்டேன், விடவே மாட்டேன். உன்னை தூக்குல போட்டு உன் உயிர் போற வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன். அப்படியா? நான் சாகிறதுதான் உங்க ஆசை. உண்மையிலே ரோஜாக்கு ஏதாவது ஆயிருந்தா நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்க. நீங்க அவளை நினைச்சு அழுது இருப்பீங்க. இப்படிலாம் என்னை இங்க வந்து சந்திக்கிறதுக்கே உங்களுக்கு மனசுல தெம்பு இருந்திருக்காது. இதுல இருந்தே தெரியலையா உங்க தங்கச்சி இறக்கல, உயிரோட தான் இருக்கான்னு? யார் போய் சொல்றாங்கன்னு கோர்ட்டு சொல்லும். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதோட ஆட்டோ க்ளோஸ். இந்த அர்ச்சனா ஐஏஎஸ் படிக்கும் போதே போலீஸ் ஸ்டேஷன், லாக்அப், ஜெயிலு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இப்ப நீங்க என் மேல போட்டிருக்க பழிய சட்ட ஆதாரத்தோட முறிப்பேன். உண்மையை வெளியில கொண்டு வருவேன். தர்மம் என்னைக்குமே சாகாது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தர்மம் சாகாது, சத்தியம் சாகாது நான் சொல்றேன். எங்களுக்கு என்ன நீ நீதி போதனை சொல்றியா? இப்பதானே லாக்கப்புக்கு வந்திருக்க. இதுக்கு மேல தாண்டி இருக்கு உனக்கு.
எதுக்கு அனாவசியமா இங்க பேசிட்டு இருக்கீங்க? எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கங்க. ஏ அர்ச்சனா, இப்ப போறோம். கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஒருவேளை நீ சட்டத்து பிடியில இருந்து தப்பிச்சிட்டாலும் தெய்வத்தோட பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது. பாப்போம். அதையும் பாப்போம். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.